சந்தியா சானிக் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம மாயா மாட்டுக்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து ஒட்டுமொத்த குடும்பம் ஹாப்பியாக வந்து இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தினமும் ஒரு பக்கம் சீனு வராங்க. இந்த குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் நீ தானே மீட்டு எடுத்து கொடுத்த, இது நம்மளோட கடமை, அதனால் எதுக்கும் கவலைப்பட வேணாம், நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். தனம் வந்து வெக்கம் வந்து பாராட்டுறாங்க. இது எல்லாம் என்னால் இது மாதிரி கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் சூப்பராக வந்து சித்தப்பா வந்து காப்பாற்றிட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மாமாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே நின்று பார்ப்பேன், அதெல்லாம் கவலை இல்லை. இருந்தாலும் இந்த குடும்பம் உனக்கு நன்றின்னு கூட சொல்லாமல் விட்டுட்டாங்களே, அதை நினச்சாதான் கவலையாக இருக்குன்னு தனலட்சுமி வந்து சொல்கிறாங்க. தனம், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நன்றின்னு சொன்னால் நான் வெளியாள் இல்லையா? இந்த குடும்பமே ஒட்டுமொத்த குடும்பமும் எனக்காக நின்னப்ப நான் அவங்களுக்காக நின்னது தானே கரெக்டு. சரி இதை விடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஹாப்பியாக வந்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு கேஷுவலாக வந்து குடுகுன்னு கீழே இறங்கி வராங்க. நம்ம மாயா ஏதோ ஒரு யோசனையில் ரகுராம் மாட்டுக்கும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் தனம், பார்த்தியா? செல்ஃபோன் எடுத்துகிட்டு மாயா மாட்டுக்கும் மாமா முன்னாடி போயிட்டு இருக்கா, இது சரி வராது. ஆமாம் இல்லை, அப்பா வந்து ஏதாவது சொல்லுவாங்களே. இப்போ தான் கொஞ்சமாவது மாயாவுக்கு வந்து நல்ல பேர் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இந்த சுச்சுவேஷனை வந்து எப்படி தான் வந்து மாயா வந்து தப்பிக்க போகிறான்னு தெரிலங்கிறப்ப அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கப்ப மாயா வந்து செல்ஃபோனை வந்து ரகுராம் பக்கத்துலேயே கொண்டு வந்துட்டாங்க. ரகுராம் பார்த்தோன்னே மாயா வந்து ஒளிச்சு வச்சுட்டாங்க. என்ன பொருள் அது கையில் அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் செல்ஃபோன், இந்த வீட்டில் செல்ஃபோன்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா பார்த்துட்டாங்க, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல சீனுவும் நம்ம தனலட்சுமியும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துடுறாங்க அந்த இடத்துல. என்ன பெரியப்பா இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி பொருள்லாம் இந்த வீட்டில் பயன்படுத்தி பழக்கமே இல்லை பெரியப்பா, கொஞ்சமாவது நியாயமாக வந்து பேசணும். ரகுராம் என்ன அநியாயம் பண்ணுறத பார்க்குறேன்னு அந்த இடத்துல ரமணி பாட்டிலேருந்து எல்லாம் ஆப்போசிட்டாக வந்து பேசுகிறாங்க. அப்படிங்களா? இந்த செல்ஃபோன் இருந்ததுனால மட்டும்தான் நம்ம சிவராமன் வந்து வெளியில் வந்து இருக்காங்க. அந்த ஆதாரத்தையே இந்த செல்ஃபோன் மூலியமாக தான் நான் காட்டினேன் படம் பிடிச்சி. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஆதாரத்தை வாய் வழியாக சொல்லியிருந்தா ரகுராம் வந்து நம்பியிருப்பாங்களா? அப்படியே நம்பியிருந்தா கூட என்ன ஆயிருக்கும்? மாயா சொல்கிறது கரெக்டு தானே? பார்வதி வந்து பேசுகிறாங்க. எதுவுமே வந்து இல்லைனா எப்படி மாமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் வந்து ஒத்துக்கிறேன் மாயா, நீ வந்து கெட்டிக்காரத்தனமாக தான் செயல்பட்டுருக்க, இருப்பினும் அதிக நேரம் இதை பயன்படுத்தாமல் இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம எந்த காலத்தில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இருக்கணும். ஆதாரத்தை செல்ஃபோன் மூலியமாக காட்டாமல் இருந்திருந்தா நிச்சயம் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து வெற்றிகரமாக ரகுராமியை வந்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. தனம் அதுக்குன்னு இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. முதல்ல வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஜாலிங்கிற மாதிரி சீனு நம்ம மாயா எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தனம் வந்து பதறி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் உன்னால் மட்டும்தான் செயல்படுத்த முடியுது? எங்கள் அப்பா முன்னாடி நாங்களாம் நிற்க கூட பயப்படுவோம், நீ எப்படி அசால்ட்டாக வந்து பேசுகிற? பஞ்சாயத்தில் எல்லாரையும் வந்து திணற விட்டுட்டா நம்ம மாயா. அப்படி இருக்கும்போது ரகுராம் கிட்ட பேசவா முடியாதுங்கிற மாதிரி காமெடியாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரகுராம் வந்து இத்தனை நாளாக வந்து மனசில் இது எல்லாம் சரி இது எல்லாம் தப்புன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ அது மாற்றிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு தான் ஆகணும்னு ரகுராம் வந்து முடிவு எடுக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ரகுராமுக்கு இந்த மாதிரி பொருள் பயன்படுத்தினா சுத்தமாக வந்து பிடிக்காது. ஆனால் அவங்க தம்பியை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு முக்கியமான வந்து ஆதாரமாக பயன்படுத்துறதுனால ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அதுக்குன்னு எல்லாத்துலேயும் வந்து என்கிட்ட இதே மாதிரி கேட்டுட்டுலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வீட்டோட பாரம்பரியத்தை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும். அதுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பாரம்பரியத்தை காப்பாற்றணும், அதாவது நம்ம கௌரவத்தை வந்து நான் காப்பாற்றி கொடுத்தேன்ல, அது மாதிரி தான் ரகுராம் வந்து நக்கலாக வந்து மாயாவை பார்த்து சிரிச்சிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. எல்லோரும் வந்து ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயா கிட்ட. மாயா, நீ தூள் கிளப்பிட்டம்மா, இப்படியெல்லாம் நீ பேசுவேன் நாங்களாம் எதிரியே பார்க்கல, சூப்பருங்கிற மாதிரி வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. சரி வாங்க சாப்பாடு வந்து சாப்பிட்லாம். உன் பெரியப்பா கிட்ட இவ்வளோ உரிமையாக நீ பேசுகிறத நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம பெரியப்பா கிட்ட நான் பேச போகிறேன், இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து மாயாவை ஒரு படிக்கு மேலேயே வந்து வச்சு பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து சாரு வந்து யோசிக்கிறாங்க, என்ன இவ போகிற போக்க பார்த்தா நம்ம தான் பண்ணோம் தில்லு முள்ளுன்னு கண்டுபிடிச்சிருவாப்புல இருக்கு. எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது, உண்மையிலே இதை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு டைனிங் டேபிள் முன்னாடி வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா.